ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரே ஒரு முகத்துக்காண்டி அந்த படம் வந்து அந்த போட்ட காசுக்கு மேலே கலெக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. வணிக ரீதியாக வெற்றி படம், ஆனால் வந்து படம் வந்து ஒரு தோல்வி படம் தான், அப்படி தான் நம்ம சொல்லணும். கூலி படத்தில் லோகேஷோட சில ஆட்டிடியூட்ஸ், அந்த ஆட்டிடியூடான பிஹேவியர்லாம் ரஜினிக்கு பிடிக்கலேங்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ண விஷயங்கள் ரஜினிக்கு மனசில் ஒரு சின்ன கசப்பை உருவாக்கி இருக்குங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ரஜினி ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு லோகேஷ் வந்திருக்கு. எல்லாம் வந்து எப்படின்னா ஒரு டாப் ஸ்டாராக இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து விரும்ப மாட்டாங்க. முதல்ல ஒரு ஹீரோ வந்து லோகேஷை நம்பி டேட்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா கார்த்தி தான் டேட்ஸ் கொடுத்தாரு. ஸோ இது எல்லாத்துக்கும் லோகேஷ் வந்து ஒரு மரியாதை கொடுப்பாரு, ஒரு மதிப்பு கொடுப்பாருன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே நடக்கல. லோகேஷ் வந்து அந்த கம்பெனியில் போய் எனக்கு 75 கோடி ரூபா வேணும்னு கேட்குறாரு. ஸோ அதுவும் இப்போதைக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சா. இப்படி இருக்கிற சூழ்நிலை அமீர் கான் லோகேஷை வச்சு இம்மீடியட்டாக படம் தொடங்குவாரா அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்வாங்க. ஸோ இப்போ அவரோட ஃபோக்கஸ் வந்து டைவர்ட் ஆயிருக்குன்னும் போது அவர் வந்து இப்போ இந்த நடிக்கிற படம் பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவர் நடிகராக அப்போ சர்வே பண்ணுறதா அடுத்து இல்லை டேரக்டாக கண்டினியூ பண்ணுறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும். ஃபைனான்ஷியல் பேர்டன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது உங்களை மனசை அழுத்தும் போது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி எங்கே போகும்? உங்களால் கிரியேட்டராக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா? இன்னைக்கு அவருடைய படம், அதாவது விஜயோட மோதுது பாருங்க, விஜயோட ஜனநாயகனோட சிவகார்த்திகனோட பராசக்தி மோதுதுன்னா ஒரு குறுகிய காலகட்டத்தில் 13-14 வருஷத்துல எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்பாரு. அதை ரொம்ப பார்க்கணும்ல. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். நான் விஜே கிறிஸ். இன்னைக்கு நம்ம கூட ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் பேசுறதுக்காக சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நிறைய டவுட்ஸ்க்கு அப்புறம், நிறைய கேள்விகளுக்கு அப்புறம் இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அண்ட் அமீர் கான் அவங்களோட காம்போ வந்து நடக்க போகுது. ஸோ லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் அமீர் கான் நடிக்க போகிறது அது உறுதியாக இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை கூற்று? கூலி படம் பண்ணும்போது லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. அதாவது வந்து கூலி வந்து ரஜினிகாந்தோட படம், நிச்சயமாக ஒரு பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ரஜினி, லோகேஷ் கனகராஜ், அனிருத் இந்த காம்பினேஷன் வேறு மாதிரி இருக்க போகுது, அதாவது வந்து தமிழ் திரையுலகத்தையே பிரட்டி போட போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை அந்த படம் ரீச் பண்ணல. அது வந்து ஒரு சுமாரான படம் தான். அது வந்து கலெக்ட் பண்ணிருச்சு, வணிக ரீதியாக வெற்றி படம். அதுக்கு காரணம் என்னென்னா, அதில் ரஜினிகாந்த் இருந்தார். ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரே ஒரு முகத்துக்காண்டி அந்த படம் வந்து அந்த போட்ட காசுக்கு மேலே கலெக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. வணிக ரீதியாக வெற்றி படம், ஆனால் வந்து படம் வந்து ஒரு தோல்வி படம் தான், அப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ அமீர் கான் அந்த படத்தில் வந்து ஒரு கேமியோவாக நடிச்சிருந்தார். அந்த படத்தில் கடைசி காட்சியில் வந்து வருவார் அமீர் கான். அது வந்து நடித்த காலகட்டத்தில் லோகேஷனோட ஒர்க்கிங் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும்ல, இந்த ஸ்பாட்டில் ஒர்க் பண்ண விதம், இந்த டெக்னாலஜி எல்லாம் நிறையா யூஸ் பண்ணுறது, இந்த அட்வான்ஸ் மிஷினரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி படம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு வியந்து போயிட்டார். அமீர் கான் வந்து வியந்து போயிட்டார். அவர் வந்து ஒரு பாலிவுட் ஸ்டாராக இருந்தாலும் நிறையா விஷயங்களை அவர் பார்த்துருக்காரு. 2000 கோடி அதையும் தாண்டி வந்து கலெக்ட் பண்ணது அவரோட படம் தான். அப்படிப்பட்ட ஒரு மெகா ஸ்டார் பாலிவுட்டில் பொறுத்த வரைக்கும். அவர் ரஜினிகாந்தி தான் அந்த கூலி படத்தில் பண்ணார். ஸோ அந்த லோகேஷோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லோகேஷோட அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கூலாக கம்ஃபர்டபுளாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுன்றது எல்லாராலையும் முடியாது. அப்படி ஒரு இயக்குனர் தான் லோகேஷ். அதனால் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அந்த கூலிக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, ஒரு சூப்பர் ஹீரோ படத்தில் வந்து நான் வந்து லோகேஷ் கனகராஜோட சேர்ந்து பணியாற்ற போகிறேன். அந்த படம் வந்து அதாவது இந்த 2026 ஆகஸ்ட்டில் வந்து தொடங்க போகுது அப்படின்னு சொன்னார். பட் அதுக்கப்புறம் அந்த படம் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற கேள்விகள் அது அப்படியே தான் வந்து நிலுவையில் இருந்துச்சு. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து கேமியோவாக அமீர் கானை பயன்படுத்தினார் இல்லையா கூலி படத்தில். அந்த கேமியோ வேடம் வந்து வலுவான வேடமாக இல்லாமல் இருந்துச்சு. ஏதோ வந்து ஒரு டம்மி கேரக்டரில் வந்து கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சுட்டாரு. ஒரு பாலிவுட் ஸ்டார், பாலிவுட்லேயே டாப் ஸ்டார் அமீர் கான், அவருக்கான இம்பார்ட்டன்ஸ், அதாவது 10 நிமிஷம் வராரா 5 நிமிஷம் வராரான்றது இல்லை, அந்த கேரக்டர் வலுவானதாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் விக்ரம் ரோலெக்ஸ் கதாபாத்திரம் கடைசியில் ஒரு 5 நிமிஷம் தான் சூர்யா வராரு. ஆனால் எவ்வளோ ஒரு வலுவான கதாபாத்திரமாக இருந்துச்சு, எப்படி மக்களால் கொண்டாடப்படுற கதாபாத்திரமாக இருந்துச்சு. அப்படி ஒரு கதாபாத்திரமாக இந்த கூலியில் வந்து அமீர் கான் கொடுக்கப்படலை, நம்ம வந்து சரியாக யூஸ் பண்ணப்படலை அப்படிங்கிற வருத்தங்கள் வந்து அமீர் கானுக்கு இருந்ததாகவும், அதை வந்து பாலிவுட்டில் அவருக்கு நெருக்கமான நண்பர்கள்ட்ட இயக்குநர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டதாகவும் ஒரு தகவல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவருக்கு இந்த படத்தை பற்றின வருத்தங்கள் இருந்ததாக சொன்னாங்க.
சொன்னாங்க. இப்போ ஒரு தகவல் ஒன்று வந்துட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். அது என்ன அப்படின்னா, அந்த படம் அதாவது அமீர்கானும் லோகேஷும் சேர்ந்து பண்ண போகிற படம் கூடிய சீக்கிரத்தில் தொடங்கும் போது அதுக்கான கதை வந்து லோகேஷ் கனகராஜ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி எந்த அளவுக்கு அத்தன்டிகேட்டடான, அதாவது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்னு நமக்கு தெரியல. ஊடகங்கள்ல இன்னைக்கு வந்து பல விஷயங்களை வந்து இன்னைக்கு கசிய விடுறாங்க. அதில் சில விஷயங்கள் வந்து பொய்யானதாகவும் இருக்கு, பல விஷயங்கள் உண்மையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே வந்து அமீர்கான் லோகேஷ் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணணும்னு நினச்சது உண்மை, அதை அவரே வந்து ஒரு பட ப்ரொமோவில் வந்து பாலிவுட்டில் சொன்னது உண்மை. அதுக்கப்புறம் இந்த கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு அதிருப்தினால அது வந்து அப்படியே நிலுவையில் இருந்துச்சு, மறுபடியும் அதை பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் லோகேஷ் வந்து ஒரு டேரக்டராக வச்சு அமீர்கான் அந்த படம் பண்ண மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த கூலிக்கு அப்புறம் லோகேஷ்க்கு வந்து ரொம்ப கெட்ட பேர் ஆகிப்போச்சு. கூலி படம் பார்த்தீங்கன்னா படம் சரியில்லைன்னா அது வேற, ஆனால் நிறைய வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸு, நிறைய இந்த படத்தை எப்படி வந்து லோகேஷ் எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி படம் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த கூலிக்கு முன்னாடி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க லோகேஷை. ஆனால் கூலி ரிலீஸ் ஆனோன்னு ஒரே நாள் என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓவர் ரேட்டட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கெட்ட பேர் கூலி அது லோகேஷ் கனகராஜ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து கூலி ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கமல் ரஜினி சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு பண்ண போகிறாங்க. அந்த படத்தை வந்து இயக்க போகிறது வந்து லோகேஷ் கனகராஜ் தான். அதுக்கு அவருக்கு வந்து 100 கோடி ரூபா சம்பளம் பேசப்பட்டிருக்கு. கூலியில் 50 கோடி கொடுத்துருக்காங்க, 100 கோடி ரூபா சம்பளம் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்தது. ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற அந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கிறதா இருந்ததும் உண்மைதான். அது அந்த 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 லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை இயக்குனா நல்லா இருக்கும்னு வந்து கமலஹாசன் விரும்பினார். காரணம் என்னன்னா, கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் விக்ரம்ங்கிற மாஸ் ஹிட் கொடுத்துருக்காரு, மெகா ஹிட் கொடுத்துருக்காரு, கலெக்ஷனை அள்ளி குவிச்சிச்சு. ஸோ கமலஹாசனுக்கு லோகேஷ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இப்போ வெராஸ் வந்து ரஜினிக்கு வந்து லோகேஷ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கா அப்படின்னா, கூலி படத்தில் லோகேஷோட சில ஆட்டிடியூட்ஸ், அந்த பிஹேவியர், ஆட்டிடியூடான பிஹேவியர்லாம் ரஜினிக்கு பிடிக்கலேங்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ண விஷயங்கள் ரஜினிக்கு மனசில் ஒரு சின்ன கசப்பை உருவாக்கி இருக்குங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ரஜினி ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு லோகேஷ் வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு டாப் ஸ்டாராக இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து விரும்ப மாட்டாங்க. பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுடைய ஆளுமை தான் அங்கே பெருசாக இருக்கணும்னு நினைப்பாங்க. மற்றவர்கள் எல்லாம் அவங்களோட வரவுக்கு முன்னாடி அங்கே ப்ரெசென்ட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு கிளாஸ் டீச்சர், அவர் வந்து அந்த 50 மாணவர்கள் இருக்காங்கன்னா, கிளாஸ் டீச்சர் உள்ளே வரும்போது வந்து 50 மாணவர்கள் அங்கே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. 50 மாணவரில் வந்து 49 மாணவர் வந்துட்டு ஒரு மாணவர் லேட்டாக அரை மணி நேரம் கழித்து வந்தால் என்ன செய்வாங்க? அந்த கிளாஸ் டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, வருத்தப்படுவாங்கல்ல. அந்த மாணவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காதுல்ல. அந்த மாதிரி தான் லோகேஷ் மேலே நல்ல அபிப்பிராயம் ரஜினிக்கு இல்லாமல் போச்சுங்கிறாங்க. வேறு சில காரணமும் சொல்கிறாங்க, ரொம்ப வெளிப்படையாக நம்ம பேச வேண்டாம். ஸோ அதனால் ரஜினி லோகேஷோட இணைஞ்சு பணியாற்றுறதுல, அந்த கமல் ரஜினி ப்ராஜெக்டில் இணைஞ்சு பணியாற்றுறதுல ரஜினிக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி தான் அந்த ப்ராஜெக்டில் லோகேஷ் வந்து இல்லை அப்படின்ற பேச்சு வந்துச்சு. அதே காலகட்டங்களில் இதுக்கு முன்னாடியே இருந்த ப்ரீவியஸ் கமிட்மெண்ட் எதுனா, கைதி 2, கைதி வெற்றி படம், மிகப்பெரிய வெற்றி படம். அந்த கைதி 2 வந்து லோகேஷ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டப்ப கைதி 2 வந்து ஆல்ரெடி உள்ள கமிட்மெண்ட்டு. அப்போ என்ன சொன்னார்னா, நான் மாஸ்டர் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னாரு, நான் விக்ரமை முடிச்சுட்டு வரேன், நான் லியோ முடிச்சுட்டு வரேன் அப்படின்னாரு, கூலியை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னார். கூலியை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ சார் பண்ண போகிறீங்க? இப்படி எல்லா படமும் பெரிய படமாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு எப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா பெரிய அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேனர் தான் வந்து லோகேஷ்க்கு வந்து இன்ட்ரடக்ஷனே கொடுத்துருக்காங்க. மாநகரம் தயாரித்த நிறுவனம் தான் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஹீரோ வந்து லோகேஷை நம்பி டேட்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா கார்த்தி தான் டேட்ஸ் கொடுத்தாரு. ஸோ இது எல்லாத்துக்கும் லோகேஷ் வந்து ஒரு மரியாதை கொடுப்பார், ஒரு மதிப்பு கொடுப்பார்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. லோகேஷ் வந்து அந்த கம்பெனியில் போய் எனக்கு 75 கோடி ரூபா வேணும்னு கேட்குறாரு. அதாவது இவருக்கு பேனர் கொடுத்த கம்பெனிக்கே போயிட்டு, இவர் கொடுத்த பேனர் கொடுத்த கம்பெனி வந்து ரஜினியும் கமலையும் வச்சு எடுத்தா நீங்க கேட்கலாம், எடுக்க போற ஆர்டிஸ்ட் யாரு? கார்த்தி நல்ல நடிகர் தான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா கார்த்திக் என்ன பிசினஸ்னு ஒன்று இருக்குல்ல, ரஜினிக்கு ஆகிற பிசினஸ் கார்த்திக் ஆகுமா, கமலுக்கு ஆகிற பிசினஸ் கார்த்திக் ஆகுமா? அப்படி இருக்கும்போது அந்த பிசினஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த பிசினஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் தெரியாம நீங்க போய் வந்து 75 கோடி ரூபா கொடுன்னு கேட்கறது வந்து தப்பு தானே. அப்படி கேட்டதுனால என்னாச்சுன்னா,
அந்த ப்ராஜெக்ட்டும் அப்படியே ஹெல்டப் ஆகி நின்றுச்சு, அது தொடங்காமல் நின்றுச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில தான் வந்து லோகேஷ் வந்து இப்போ சன் பிக்சர்ஸில் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் ஒரு படம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு தெரியாது. ஆனால் வந்து பொதுவாக இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அடுத்து ஒரு படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிடணும், ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சு ஹீரோவாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடணும் நிறைய பேர் விரும்புகிறாங்க. பிரதீப் ரங்கநாதன்லாம் அப்படி தான் கோமாளி பண்ணார், அடுத்தே நடிக்க வந்துட்டார், லவ் டுடே, டிராகன், டியூடுன்னு நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவருக்கும் அந்த நடிக்கிற ஆசை இருந்ததுனால இவர் அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. அது சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனு, அது அவங்க தேவையானது எல்லாமே கொடுப்பாங்க, அது எல்லாமே பண்ணுவாங்க, அது தனி ப்ராஜெக்ட். அதை தவிர்த்து இவர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தானே, கண்டிப்பாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல, அந்த அடையாளத்தில் என்ன பண்ண போறார் அப்படின்னா அல்லு அர்ஜுன் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னாங்க. பேச்சுவார்த்தை நடந்தது, உண்மையிலுமே பண்ண போகிறாங்க, அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. அதை உடனே டேக் ஆஃப் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டிசிஷன் அந்த தயாரிப்பு நிறுவனம் எடுக்கும்போது இப்போ வேண்டாம், அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா, அது முடியட்டும், அது முடிஞ்சோன்னா அது ரிலீஸ் ஆனோன்னா அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் இதில் கிடப்பில் போட்டாங்க. அது ஒரு கமிட்மெண்ட் இருக்குது லோகேஷ்க்கு, ஆனால் அதுவும் அவங்க கிடப்பில் போட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னாச்சுன்னா அஜித்துக்கு ஒரு ஸ்டோரி லைன் வந்து லோகேஷ் சொன்னார். அஜித் வந்து அந்த ஸ்டோரி லைனை கேட்டு நல்லா இருக்குது, இதை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அஜித்தோட படம் ஒன்று லோகேஷ் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பண்ணுவார், கூடி சீக்கிரம் பண்ணுவார். ஏன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டேரக்டரை பிடிச்சிருச்சுன்னா, ஒரு லைன் பிடிச்சிருச்சுன்னா நம்பி படம் கொடுப்பாரு. அவர் தோல்வி படம் கொடுத்தா கூட நான் கொடுக்குறேன் அடுத்த படம்னு சொல்லி நம்பி கொடுக்குறவர் அஜித். அந்த மாதிரி வந்து அஜித்தோட கேரக்டர் அது. அதனால் அஜித் ஒரு படம் பண்ண போகிறாரு, அதுவும் இப்போ உடனே கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அஜித் வந்து இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் படம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த படம் முடித்ததுக்கப்புறம் அஜித் வந்து F1 ஒரு கதையில், அதாவது இந்த ஹாலிவுட் படம் இருக்கு இல்லையா, அதோட ரீமேக்கில் கிட்டத்தட்ட அந்த கதையை வந்து அதோட சாயலில் வந்து ஒரு படம் நடிக்கணும், ஒரு கார் ரேஸ் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த ப்ராஜெக்டை 2 பேர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஒருத்தர் விஷ்ணுவர்தன், ஒருத்தர் வந்து சித்த சிவா. ஸோ அடுத்து இம்மீடியட்டாக பண்ண போகிற ப்ராஜெக்ட் இவங்க 2 பேருக்கு தான் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் லோகேஷ் கனகராஜுக்கு வரப்போகிறாரு. ஸோ அதுவும் இப்போதைக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சா. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அமீர் கான் லோகேஷை வச்சு இம்மீடியட்டாக படம் தொடங்குவாரா அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்வாங்க. ஓகே சார், ஒரு டேரக்டர் நல்லா வந்துட்டு இருக்க டைமில் திடீர்னு ஒரு டவுன்ஃபால், அடுத்து அப்படியே பார்த்தோம்னா ஆக்டிங். ஸோ இது வந்துட்டு எந்த கோணத்தில் பார்க்க முடியும் சார்? ஒரு டேரக்டர் வந்துட்டு திடீர்னு ஆக்டிங் போயிட்டாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சில் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டேரக்டராக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னா அதை ஏற்றுப்பாங்களா? இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, பேசிக்கலி நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ஆக்டராக வந்து ஒரு டேரக்டர் ஆகிறீங்களா, ஒரு டேரக்டராக வந்து ஒரு ஆக்டர் ஆகிறீங்களா, இதெல்லாம் வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம், நோ பவுண்ட்ரிஸ். ஆனால் அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். இப்போ ஒரு டேரக்டர் லோகேஷ் கனகராஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து பார்த்திங்கன்னா மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ, கூலி, இப்படி வந்து நல்ல படங்களை கொடுத்துருக்காரு, பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய ஃபோக்கஸ் வந்து டைரக்ஷன்லேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது டைவர்ட் ஆகாது. அப்போ அவர் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். கூலி வந்து ஒரு தோல்வி படமாக இருந்தால் கூட அடுத்து ஒரு பெரிய வெற்றி படம் கொடுக்கணுங்கிற ஒரு உத்வேகம் அவருக்குள்ளே இருக்கும், அந்த வெறி வந்து அவருக்கு இருக்கும். அதனால் அந்த ஃபயரோடு ஒர்க் பண்ணுவார் ஆஸ் அ டேரக்டர், ஆஸ் அ ரைட்டர். அப்போ அந்த படத்தை வந்து இன்னும் பெட்டரான படமாக, இன்னும் பெரிய மாசான படமாக, இன்னும் பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும்னு ஒரு ஒர்க் பண்ணுவார், ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அந்த ஒரு டேரக்டராக பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே நடிகராக போகும்போது டைல்யூட் ஆகும். டைல்யூட் ஆகும்னா என்ன தெரியும்ல, நீர்த்து. அது புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒரு கிளாஸ்ல அப்படியே வந்து நீங்க வந்து பசும்பால் எடுத்து குடிக்கிறதுக்கும் அதை பாதி பால் எடுத்துட்டு பாதி தண்ணை கிளக்கும் போது என்ன ஆகுனா ஒரிஜினாலிட்டி இருக்காது. அந்த இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம ஒரு விஷயம் வரும், புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி வந்து இப்போ நடிக்க போயிருக்காரு. ஸோ இப்போ அவரோட ஃபோக்கஸ் வந்து டைவர்ட் ஆயிருக்குன்னும் போது அவர் வந்து இப்போ இந்த நடிக்கிற படம் பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு நடிகராக இப்போ சர்வே பண்ணுறதா அடுத்து இல்லை டேரக்டராக கண்டினியூ பண்ணுறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ என்ன ஆகும்னா உங்களுக்கு தடுமாற்றம் வரும்போது ரெண்டையுமே நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, அதாவது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லா தொழிலும் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எதுலேயுமே மாஸ்டராக இருக்க முடியாது, ஸ்பெஷலிஸ்டாக இருக்க முடியாது. அந்த மாதிரி வந்து இப்போ இது எதுவுமே தப்பு கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எதுவுமே தப்பு கிடையாது. இப்போ எஸ்ஜே சூர்யா வந்து இயக்குனராக வந்தார், பெரிய நடிகராக இன்றைக்கி பிரபலம் ஆகிட்டார். சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, சக்ஸஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா
ரெண்டுலேயுமே தோத்துட்டிங்கன்னா அடுத்து உங்களுடைய கேரியரே வந்து கேள்விக்குறிக்கு வந்துடும். அதுதான் ரொம்ப முக்கியம் சார். இப்போ எஸ்ஜே சூர்யா சாரை பற்றி சொன்னீங்களே, எனக்கு இந்த கேள்வியும் ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா எஸ்ஜே சூர்யாவாகட்டும் இல்லை கௌதம் வாசுதேவ் மேனன் ஆகட்டும், ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனையினால தான் நடிக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சூட் ஆகிடுச்சு, தே ஆர் குட் இனஃப் அப்படின்னு. ஸோ இப்போ லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு சில படங்கள் வந்துட்டு பெருசாக பேசப்படலை. உடனே அடுத்து அவர் ஆல்பம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து படம் நடிக்கிறாரு. மேபி அவருக்கும் இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனையினால தான் நடிக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, இங்கே இந்த இடத்துல லோகேஷ் கனகராஜுக்கு எந்த ஃபைனான்ஷியல் பிரச்சனையும் கிடையாது. லோகேஷ் கனகராஜ் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவரும் படம் தயாரிக்க வேற ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், உங்களுக்கு இது எல்லாமே ரிஸ்க். நான் சொன்னேன்ல, ஒரு பக்கம் டேரக்டர், ஒரு பக்கம் தயாரிக்க ஆரம்பிச்சார், ஒரு பக்கம் நடிக்க ஆரம்பிச்சார். உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். வேற ஒன்றும் கிடையாது. ஒன் ஃபோக்கஸ்டாக இருக்காது. உங்களுக்கு ஒரு வேலையில் உங்களுக்கு கவனம் செலுத்த முடியாது. நீங்கள் டைரக்ட் பண்ண நினைப்பீங்களா, நடிக்க நினைப்பீங்களா, தயாரிப்பு நினைப்பீங்களா? இப்போ வெற்றிமாறன் ஆக சிறந்த டைரக்டர், நல்ல ஒரு இயக்குனர் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் நடிக்கலாம் செய்யலை, அவர் வந்து தயாரித்தார். கிராஸ் ரூட்ஸ்னு வந்து படம் கம்பெனி ஆரம்பித்து தயாரித்தார். ஸோ வெற்றிமாறனுடைய படைப்பு திறன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த தயாரிப்பாளராக அவர் தோற்று போயிட்டார். இன்றைக்கி தயாரிப்பு நிறுவனத்தை மூடிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தயாரிப்பு சுமைன்னு ஒன்று இருக்குல்ல, ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ், ஃபைனான்ஷியல் பேர்டன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது உங்களை மனசை அழுத்தும் போது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி எங்கே போகும்? உங்களால் கிரியேட்டராக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா, இல்லை கடங்காரனுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? இப்போ கௌதம் வாசுதேவன் மேனன் தோற்று போனதுக்கு அதான் காரணம், லிங்குசாமி தோற்று போனதுக்கு அதான் காரணம், பாலா தோற்று போனதுக்கு அதான் காரணம், மிஸ்கின் தோற்று போனதுக்கு அதான் காரணம். இந்த மாதிரி பல படைப்பாளிகள், நல்ல படைப்பாளிகள், அவர்கள் அடுத்து தயாரிப்பாளர் ஆகணும்னு நினைக்கும் போது பல பேர் தோத்ததுக்கு தான் அதிகமான உதாரணங்கள் இருக்குது. ஜெயிச்ச உதாரணங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயன் எடுத்துக்கங்களேன், ஒரு நல்ல நடிகர், ரொம்ப நல்ல நடிகர். இப்போ வந்து பராசக்திங்கிற படம் வந்து வரப்போகுது. எப்படி ஜனவரியில் 14 அன்னைக்கு பொங்கலுக்கு வரப்போகுது. அந்த கதையே ரொம்ப வித்தியாசமான கதை. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரணமான இடத்துலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறி இருக்காரு. தமிழ் சினிமாவில் இன்றைக்கி சிவகார்த்திகேயனை தவிர்த்துட்டு பேச முடியாது. ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கார். இன்றைக்கி அவருடைய படம், அதாவது விஜயோட மோதுது பாருங்க, விஜயோட ஜனநாயகனோட சிவகார்த்திகேயனோட பராசக்தி மோதுதுன்னா, ஒரு குறுகிய காலகட்டத்தில் 13-14 வருஷத்தில் எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்பார். அதை ரொம்ப பார்க்கணும்ல. அந்த வளர்ச்சிக்கு அவர் எஃபர்ட் எவ்வளோ போட்டிருப்பார், அந்த வளர்ச்சிக்கு ஒரு நடிகனாக எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பார், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார், எவ்வளோ கேல்குலேஷன்ஸ், மென்டல் கேல்குலேஷன்ஸ். இப்போ இந்த சுதா கங்கரா படம் இருக்கு இல்லையா, இந்த படம், இந்த பராசக்தி, இதுக்கு முன்னாடி வந்து சூர்யா வச்சு பண்ண வேண்டிய படம் தானே. அது இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் தனுஷ் நடிக்கிறதா இருந்துச்சு. அதையும் எல்லாம் தாண்டி வந்து சிவகார்த்திகேயன் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாரு. அந்த கதையே நல்ல கதை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அங்கே நாயகனாக நடிக்கிற ஒரு கேரக்டர், அங்கே வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறான்னும் போது இது நம்ம மண்ணோட கனெக்டான ஒரு படம். ஈஸியாக போய் ஆடியன்ஸை கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நடிக்கும்போது என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக இந்த கேரக்டரே உங்களை வந்து பூஸ்ட் பண்ணி விட்டுரும். அது இல்லாமல் சுதா கங்கரா வந்து ஆல்ரெடி நல்ல படங்கள்லாம் கொடுத்த ஒரு இயக்குனர். அவங்க நிச்சயமாக படைப்பை நல்லா கொடுப்பாங்க. இது நிச்சயமாக சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஆகச்சிறந்த படமாக இருக்கும், ஆகச்சிறந்த படைப்பாக இருக்கும். அவரோட கேரியர்லேயே ஆகச்சிறந்த படைப்பாக இருக்கும். நான் எதுக்கு இப்போ சிவகார்த்திகேயன் நீங்கள் எடுத்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயனும் வந்து ஒரு நடிகர் சிவகார்த்திகேயன் வெற்றியாளர், ஒரு தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் தோல்வி தான் அடைஞ்சாரு. கடன் சுமைக்குள்ள தான் மாட்டினாரு. கிட்டத்தட்ட 80-100 கோடி ரூபாய் கடனுக்குள்ள தான் மாட்டினாரு. அதெல்லாம் அடைச்சார்ல, நடிச்சு அடைச்சார்ல. இன்னைக்கு வந்து அவர் ஹேசல் ஃப்ரீயா இருக்காரு. இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டார். அதாவது சினிமா துறையில் தயாரிப்பு நமக்கு வேண்டாம், நம்ம நடிகர் நடிப்போன்னு. அதுதான் அந்த ஒன் ஃபோக்கஸாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கும், பல விதமான மல்டிபிள் ஃபோக்கஸில் நீங்கள் பண்ணுறதுக்கும், அதில் கிடைக்கிற வெற்றி, ஒரே ஃபோக்கஸில் கிடைக்கிற வெற்றிக்கும் மல்டிபிள் ஃபோக்கஸில் கிடைக்கிற வெற்றிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுக்கு தான் நான் சிவகார்த்தியை நீங்கள் சொன்னேன். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொல்லும் போதெல்லாம் இந்த மகாபாரதத்தில் அர்ஜுனோட வில்லு வந்து ஒரே ஃபோக்கஸாக தான் இருக்குது. அதனால தான் அவர் வந்துட்டு சூப்பராக பண்ணார். ஸோ அந்த மாதிரியான கனெக்டில் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் கடைசியாக லோகேஷ் கனகராஜ் ஆஸ் அ டேரக்டராக இதுக்கப்புறம் அவரோட படங்கள் எந்த மாதிரியாக இருக்க போகுதுங்கிற ஒரு கேள்வி, அது மட்டும் சொல்லுங்கள் சார். இல்லை, லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் நல்ல டேரக்டருங்க, உண்மையிலுமே நல்ல டேரக்டர், அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல படைப்பாளி, நல்ல எப்படி சொல்கிறது, டெக்னிக்கலாக இன்றைக்கி அட்வான்ஸ்டாக இருக்கிற டெக்னிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்ல சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து படங்கள் எடுக்கக்கூடிய நல்ல திறம்படைச்ச ஒரு டேரக்டர். அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. யாராக இருந்தாலும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுடைய வெற்றி மட்டும்தான் பார்ப்பாங்க.
அதாவது இன்றைய வெற்றி இன்றைய தோல்வி அதுதான் சினிமாவில் வந்து உங்களுக்கு கால்குலேஷனே பார்ப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா உங்களை வெற்றியாளர்னு வந்து கட்டி பிடிப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் தோத்துட்டீங்களா உங்களை விட்டு எல்லாரும் தள்ளி போயிடுவாங்க. அதனால் இன்றைய வெற்றி இன்றைய தோல்வி தான் சினிமாவில் தீர்மானிக்கணும் போது இன்னைக்கு வந்து இந்த கூலி படத்தினுடைய டைரக்டராக லோகேஷ் வந்து ஒரு ஃபெயிலியர் டைரக்டராக இருக்கிறதுனால இன்னைக்கு பல பேர் வந்து பல காரணங்கள் சொல்லி அவரை நெருங்காமல் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நிச்சயமாக அதுக்கு சரியாக பயன்படுத்தி ஒரு இயக்குனராக ஜெயிப்பார். ஆனால் மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த ஃபோக்கஸ் டைவர்ட் ஆகக்கூடாது. ஒரு தயாரிப்பாளர் லோகேஷ் கனகராஜ், ஒரு நடிகர் லோகேஷ் கனகராஜ், ஒரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இப்படி ஃபோக்கஸ் டைவர்ட் ஆச்சுன்னா உங்களால் எதுலேயுமே வந்து ஃபுல்லாக வந்து ஜெயிக்க முடியாது. அதுதான் அது வந்து லோகேஷ் வந்து அதை வந்து கவனத்தில் கொள்ளணும். ஓகே, ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க சார். ஸோ பார்ப்போம். ஸோ ஃபெயிலியர் டைரக்டர் லோகேஷ் கனகராஜுங்கிறது கூடிய சீக்கிரம் மாறணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றி.